ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விளாக். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 2 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெசிபி வந்து நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே நல்ல ஹெல்த்தியாக ஒரு கேக் ரெசிபியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து இன்றைக்கி போட்ட கோலம் வர நல்ல சூப்பராக கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோலம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் போடுறதுனால வேலை அப்படி இருந்ததுனால செடியெலாம் அதிகமாக வைக்க முடியல. இருந்த செடியெலாம் வந்து மாடு சாப்பிட்டுடுச்சு. இப்போ இருக்கிற செடிக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், இது வந்து ஆடாதோட இலை. இது வந்து சளி இருமலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வெத்தலை கொடி வந்து கீழவே நல்லா படர்ந்து போயிடுச்சு. இதையும் வந்து மாடு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இலைகள், குட்டி குட்டி இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த வருஷம்தான் வந்து நெல்லிக்காவும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு மரத்தில். எல்லா செடியுமே மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. வீட்டு வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் வீடு அழகாக வந்து செடியெலாம் வாங்கி வைக்கணும். இதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடியெலாம் கூட எல்லாத்தையுமே மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. ஒரு மல்லிகைப்பூ செடி கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சேப்பங்கிழங்கு. வருஷம் சேப்பங்கிழங்கு வந்து நிறைய எடுப்போம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை சட்னி. இதை வந்து டக்குன்னு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வதக்கி செஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து நான் 2 வேலைக்கும் இப்போ வந்து காலையிலையும் நைட்டுக்கும் நான் சேர்த்து வந்து சட்னி செய்ய போகிறேன். கொஞ்சம் வந்து காலையில் சாப்பிட்டு மீதி வந்து நைட்டுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் கடுகு வந்து இதிலே போட்டு பொரிய வச்சு அப்படியே அரைச்சிப்பேன். லாஸ்ட்டாக வந்து தாளிக்க மாட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதுவும் வந்து லைட்டாக பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வரத்துக்குள்ளே நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 2த்தையுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக போட வேண்டியதில்லை. போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து காரம் அதிகமாக இல்லை, அதனால் வந்து நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீனாக வேணும் சட்னினா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் கருவேப்பிலை சட்னி நல்லா பச்சையாகவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இப்போ தான் பறிச்சிட்டு வந்த கருவேப்பிலைன்றதுனால இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறது அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து ரொம்ப வாசனை வந்து அதிகமாக இருக்கும். நல்லா நான் தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதோடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் வதக்கிட்டு நான் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சேர்க்காமலாம் அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டீஸுங்க வீட்டுக்காரெலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து டிஃபனுக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். அரிசி வந்து காலி ஆகிடுச்சு. டிஃபனுக்கு வந்து மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் கழுவி கவுத்துட்டு அதில் வந்து இந்த மாதம் வாங்கிட்டு வந்த அரிசியும் வந்து போட்டு வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அரிசி போட்டுட்டேன். நல்லா கழுவிட்டு அரிசி வெந்தயமும் ஊற வச்சுருக்கேன். உளுந்து மட்டும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுப்பேன். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் மாவு இருந்தது இல்லையா, அதையும் வந்து நான் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 2 தோசை கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது தோசையோடு வச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் முடியெல்லாம் வளர்க்கணும், நல்லா ஸ்கின்னெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்க்கும் போது ஸ்கின்னுக்கும் நல்லது, அப்புறம் வந்து ரத்தத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஹஸ்பண்ட் வந்து மோர் செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த மோர் வந்து கொஞ்சமாக இருந்தது. நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சது, லைட்டாக தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சமாக இருந்தது, வடிகட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு தேவையான பொருள்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் நான் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு
இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக வெந்தயப்பொடியெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் வந்து பொரியல் பண்ண போகிறேன். பீன்ஸில் வந்து முட்டைலாம் போட்டு இன்றைக்கி பண்ணலை, வெறும் தேங்காய் பூ மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன். தக்காளி வந்து இப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நான் 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சமையலும் முடிச்சாச்சு. சூப்பரான காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல், சாதம், கொஞ்சமாக தயிர் இருந்தது இது கூட. இது எல்லாத்தையும் வச்சு ஊறுகாவும் இருந்தது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ போட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து குட்டீஸுங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, லீவில், அதனால் வந்து எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்றைக்கி முக்கியமான வேலை என்னென்னா கேக் செய்ய வேண்டிய வேலை இருந்தது, அதனால் வந்து நான் தூங்க வச்சுட்டேன். அவங்க தூங்கினா மட்டும்தான் என்னால் செய்ய ஆரம்பிக்க முடியும், இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து நான் 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு சூப்பராக கேக் செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவுமே நான் செய்கிற கேக்கை நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற கேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கேக் வந்து ஐசிங்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீக்கு மேலே ஐக்கு மேலே புள்ளி வைக்கவே இல்லை, நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஐ மேலே புள்ளி வைக்கலை. அப்படியே போய்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு புள்ளி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நெய் தேவைப்படுது. நெய்க்காக பால் அடையெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கடைஞ்சி எடுக்கும் போது எனக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்குது. மிக்சியில் போட்டு எடுக்கலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது தான் நல்லா சூப்பராக மணலாக நெய் வந்து கிடைக்கிது. அதனால் கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நெய் வந்து ஒரு பக்கத்தில் வந்து சிம்மில் வச்சு நெய் காய்ச்சும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும். அதிக குவான்டிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து நெய் ரெடி ஆகிடும். அந்த நெய் வாசனையோட சூப்பராக வந்து பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி, செடியில் கொஞ்சமாக பூ இருந்தது, கொஞ்சம் சாமந்தி பூ வீட்லேயே இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை. காலையில் அரைச்ச கருவேப்பிலை சட்னி இருக்குது, மதியம் செஞ்ச சாப்பாடு, குழம்பு, பொரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் நைட்டுக்கு வந்து தோசை இல்லை இட்லி ஏதாவது கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனால் நைட்டுக்கு சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை. நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கின்றதுனால குழந்தைங்க வந்து மதியமே கேக் பேக் பண்ணி கொடுக்கும்போது கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பூசணிக்காய் பம்ப்கின் இருக்குது இல்லையா, அந்த கேக் தான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். நான் இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் மாதிரி பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து பட்டர் மில்க்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பண்ணி செய்யும் போது கேக் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பால் வந்து பட்டர் மில்காக மாறி கிடைக்கும். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த பால் கூடயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சர்க்கரை கரையாமல் இருந்ததுன்னா அடியில் போய்ட்டு ஒரு லேயர் மாதிரி தங்கியிருக்கும், கிறிஸ்பி ஆகிடும் கேக் வந்து. அதனால் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு முடி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் பூசணிக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட துருவுறது காயெல்லாம் துருவோம் இல்லையா, அது இருந்ததுன்னா அந்த குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சீவிக்கலாம். இப்போ என்கிட்ட அது இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து பால் விட்டு அரைச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக கிடைக்கிது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து 1½ கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்லோவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பால் சர்க்கரைலாம் சேர்த்து பீட் பண்ணும்போது நம்ம ஸ்பீடாகவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது ஸ்லோவாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வந்து 1/4 கப் அளவுக்கு எனக்கு பால் தேவைப்பட்டது. அந்த 1/4 கப்பு பாலையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் பூசணிக்காய் அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து பால் ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு ட்ரேயில் வந்து ஸ்கொயர் ட்ரே உங்கள்கிட்ட ரவுண்ட் ட்ரே இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது டிஃபன் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி எடுத்துகிட்டு 180 டிகிரிக்கு ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 35 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டோம்னா சூப்பரான பூசணிக்காய் கேக் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே கடாயில் எப்படி செய்யலான்றதை காட்டியிருக்கேன். கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மூடி நல்லா டைட்டாக இருக்க மூடி எடுத்துக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடாயை வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்லா சூடாகி கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே வச்சுட்டு நல்லா மூடி டைட்டாக வச்சு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக இருந்தது. நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் முட்டை போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து குட்டீஸுங்க வந்து மறுநாள்லாம் சாப்பிட்றதுக்காக வந்து குக்கீஸும் செஞ்சு வச்சல. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்கட் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காலையில் கூட ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, நிறைய ரெசிபீஸ்லாம் தேவைப்படுது, ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ்லாம் போடுறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ வர பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.